ஹலோ பெட்டல்ஸ்! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். மை அன்ஹெல்த்தி அப்சஷன். இந்த ஒன் ஷாட்ட பத்தி சொல்லணும்னா, நீங்க ஹெட்செட் போட்டுக்கிறது நல்லதுடா. பட் அவ்வளோ டீப்பா இருக்காது. இருந்தாலும் போட்டுக்கோங்க. அதான் நல்லது. அண்ட் ஃபேன் ஃபிக்ஷன வெறும் ஃபேன் ஃபிக்ஷன மட்டும் பாருங்கடா ப்ளீஸ். அவங்களோட பர்சனல் லைஃப் வேற, நம்ம கிரியேட் பண்ற ஃபேன் ஃபிக்ஷன்ஸ் வேற. ஓகே? ஐடலா மட்டும் பாருங்க. ஓகேடா. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ட் எல்லாருமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கடா. தயவு செஞ்சு ஸ்டோரிய பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கமெண்ட் பண்ணாம போயிடாதீங்க. ஜங்குக் 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 மெதுவாடா. ஜங்குக் மெதுவாடா. அடியே ஆடாம இருடி, இல்லைன்னா உள்ள போகாதுடி. டேய் வலிக்குதுடா. நீ ஒன்றும் பண்ண வேணாம் போடா. ஏய் ஆசையா வாங்கிட்டு வந்த ரிங்குடி இது. அதுக்கு உன்னால என்னோட சைஸ் கூட பார்த்து வாங்கிட்டு வர முடியாது. அவ்வளோ மக்காடா நீ. அடியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுடி என் சொல்லல ப்ளீஸ் டி. மூடி போடா வலிக்குது. அப்போ ஜங்குக்கு அப்படியே பவுட் பண்ணிட்டேன். அப்போ சரி வேற சைஸ் தான் வாங்கிட்டு வரணும் போல. மக்கு. அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்களை தூக்கி அவனோட லேப்பில் உட்கார வைக்கிறான். என்னடா லுக்கே சரியில்லை. ஒயனா நான் தான். என்ன இன்னும் ஒரே ஒரு ரவுண்டுடி அப்படின்னு உங்கள் நெக்கில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். ஏய் ஒழுங்கா ஓடிடு. இப்போ தான் 2 ரவுண்டு போனோம். என்னை மனுஷின்னு நினச்சா இல்லை வேற என்ன? அடியே படுபாவி, சும்மா தூங்கிட்டு இருந்த பையனை எழுப்பி ஜங்குக் அப்படி பண்ணு ஜங்குக், ஜங்குக் இப்படி பண்ணு ஜங்குன்னு எல்லாம் பண்ண வச்சுட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத பப்பா மாதிரி அடி நடிக்கிற. அது அது நீ வாய மூடு. வயன் வயன் வயன். என்னடா நீ சரியான போதடி. ஏன் எவ்வளோ வாட்டி போட்டாலும் எவ்வளோ வாட்டி பார்த்தாலும் கொஞ்சம் கூட உன் மேலே இருக்கிற போதை குறையவே மாட்டுதுடி. இன்னும் கொஞ்சம் தூக்கலாக தான் ஆகுது அப்படின்னு உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. டேய் விட்றா, பசிக்குதுடா எனக்கு. இருடி உன்னை பிச்சு சாப்பிடாம விட மாட்டேன் போடா பொறுக்கி அப்படின்னு நீங்கள் அப்படியே அவனை தள்ளி விட்டு பெட்டில் இருந்து எழுந்து நிற்கிறீங்க. நீங்கள் வெறும் பெட்ஷீட்டை உங்கள் ஸ்கின்ல போத்திட்டு இருக்கீங்க. அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஆமாம் அப்படியே நான் இதுவரை பார்த்ததே இல்லை பாரு, சும்மா மறைக்கிறா. வாயை மூடுறா பொறுக்கி. பொறுக்கிதான்டி உனக்கு மட்டும். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடுறீங்க. ஓ நீ தானே தள்ளாடுற நானே, உன் காமோன் காதல் ரெண்டும் வேணுமே ஒயன் அப்படின்னு உங்களை நினச்சி அப்படியே பாடிட்டே பெட்டில் நல்லா கம்ஃபர்டபுளாக படுக்கிறாரு. ஐயோ என் ட்ரக்கு வர பசிக்குதுன்னு சொன்னாலே சே சரியான பொறுக்கிடா நீ அப்படின்னு அவரை திட்டிகிட்டே எழுந்து ஷார்ட்ஸை வேர் பண்ணிட்டு கிச்சனுக்கு போகிறாரு. நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரத்தில் குளிச்சுட்டு டவலோட வெளியே வரீங்க. அப்படியே போய் ஜங்குக்கோட ஒரு ஒயிட் ஷர்ட்டை மட்டும் எடுத்து போட்டு கீழே போகிறீங்க. டேய் பொறுக்கி பொறுக்கி இங்கே இருக்கேன்டி அப்படின்னு கிச்சன்லேருந்து கத்துறாரு. நீங்கள் அப்படியே கிச்சனுக்கு போகிறீங்க. பார்த்தா ஜங்குக் அப்படியே ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு ஹாஃப் நேக்டாக குக் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட பேக் ஃபுல்லாக உங்கள் நெயில் மார்க்ஸாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து ஷையாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த மார்க்ஸ் மேலே உங்கள் கையை வைக்கிறீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அவரோட ஷர்ட் போட்டிருக்கிறத மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. அவரோட ஷர்ட் உங்களுக்கு தைஸ் வரைக்கும் தான் இருக்குது. அவருக்கு இது ஒரு ரெகுலர் வியூ தான், இருந்தாலும் அவரால் வேறு எதையுமே கவனிக்க முடியல. அவரோட ஐஸை உங்கள் மேலே இருந்து அவரால் எடுக்கவே முடியல. டேய் என்னை பார்வையாலேயே சாப்பிட்டது போதுண்டா. அப்போது அவர் அப்படியே சிரிச்சுட்டே அந்த நெயில் மார்க் மேலே இருக்கிற உங்கள் டச்சை ஃபீல் பண்ணுறாரு. நல்லா இருக்கா என் ட்ரக்கோட நெயில் ஆர்ட்ஸ்? வலிக்குதா? சேச்சா உனக்கு கொடுத்த வலியை விட இல்லை அப்படின்னு அவரோட லிப்ஸை அப்படியே பைட் பண்ணிட்டே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு.
பொறுக்கி எப்படி பார்க்குறான் பாரு, விட்டா சாப்பிட்ருவான் போல. சாப்பிடணும் போல தான் இருக்கு, ஆனால் விட மாட்டியே. சரியான பொறுக்கிடா நீ. இருந்துட்டு போகிறேன் போடி அப்படின்னு அப்படியே பவுட் பண்ணிட்டே குக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே அவரை பேக்லேருந்து ஹக் பண்ணுறீங்க. ஓயன் வேணாண்டி, நானே என்னை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கேன்டி, என்னை கொல்லாதடி. நானா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா ஜேகே? அப்போ ஜேகே அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. உங்கள் ஃபேஸ் அப்படியே அவரோட ஹேண்ட்ஸால் கப் பண்ணுறாரு. ஐஸை அப்படியே நேராக பார்க்குறாரு. உங்களுக்கு அதில் அவ்வளோ லவ் தெரியுது. சுத்தமாக கொஞ்சம் கூட ஒரு துளி கூட லஸ்ட் தெரியவே இல்லை. என் போதடி நீ. போதனா உன் உடம்புனாலேயோ இல்லை வேற எந்த கன்றாவினாலேயோ இல்லை ஒயன். என்னால் நீ இல்லாமல் உன்னை பார்க்காம உன்னை லவ் பண்ணாமல் வாழவே முடியாதுன்ற மாதிரி போதடி நீ அப்படின்னு அப்படியே அவ்வளோ லவ்வோடு சொல்கிறாரு. அப்போது ஒரு நாள் நான் இந்த செக்ஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டா என்னடா பண்ணுவ? செக்ஸ் மட்டும்தான் லைஃபா என்ன? எனக்கு உன்னை பார்த்துட்டே இருந்தால் போதும், நீ பேசுறது கேட்டுட்டே இருந்தால் போதும். உன்னை தொட்டாதான் என் லவ்வை காட்டணும்னு இல்லை, அது வேற ஒரு மாதிரி ஃபீல்டு, உனக்குலாம் புரியாது அப்படின்னு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ப்ரீத் பண்ணிகிட்டே பின்னாடி வர்றாரு. சரிடி என் ட்ரக்கு, கொஞ்ச நேரத்தில் ஃபுட்டு ரெடி ஆகிடும், இங்கேயே அமைதியாக நில்லு அப்படின்னு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் இருக்க ஃபுட்டை அப்படியே குக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஜேகேவை பேக் ஹக் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டை பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே 2 பேரும் சாப்பிட்டு கவுச்சில் படுத்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பேக் ஹக் பண்ணி படுத்துட்ருக்காரு. பையன், எனக்கு இந்த சண்டே வந்தாவே முடியவே கூடாதுன்னு இருக்குடி. இப்படியே உன் கூடவே மார்னிங் எழுந்து சாப்பிட்டு உன் கூடவே 24/7 இருக்கிறது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குடி. நீங்கள் அப்படியே சாஃப்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை பார்த்து திரும்புறீங்க. டேய், உன்னை வச்சுட்டு நான் எப்படிடா சமாளிக்க போகிறேன்? ஏன்டி, நான் என்ன பண்ணேன்? இப்போவே இப்படி ட்ரக்குன்னு சுற்றிட்டுருக்கே, கல்யாணம் ஆனால் உன் காலிலே விழுந்து கிடப்பேன். டேய் நடிக்காதடா, நீயும் டிப்பிக்கல் மென் தான், உனக்கும் கல்யாணம் ஆன அப்புறம் போர் அடிச்சிடும் அப்படின்னு அவனை பார்க்குறீங்க. சங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மக்காக அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. என்னடா உன் சிரிப்பே சரியில்லையே. நான் எதையும் வெறும் வேர்ட்ஸால் சொல்ல விரும்பல, ஐ வாண்ட் ஷோ இட் இன் ஆக்ஷன். ஸோ கல்யாணம் அப்புறம் பாரு. நீங்கள் அப்படியே அவனை ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு டிவி பார்க்குறீங்க. இப்படியே தான் உங்கள் லைஃப் அப்படியே ஜங்கு கூட ஒரு மாதிரி ஃபுல் ஆஃப் லவ் லஸ்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. ஆஃப்டர் 3 years இன்றைக்கி உங்களுக்கும் ஜங்குக்கும் கல்யாணம். நீங்கள் அப்படியே ரிங்கை ஜங்குக்கோட ஃபிங்கரில் போடுறீங்க. இப்போ ஜங்குக்கோட டேர்ன். பட் அவன் ரிங்கை போடாமல் அப்படியே உங்கள் முன்னாடி நீல் டவுன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே சாஃப்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே ஜங்குக்கு பார்க்குறீங்க. அடியே என் ட்ரக்கு. நான் தான் ஃபைனலி என் ட்ரக்கை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு அப்படியே டியர்ஸோடு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரோட டியர்ஸை உங்கள் தம்பை வச்சு வைப் பண்ணி விட்டு அவனை ஸ்மைலோடு பார்க்குறீங்க. எனக்கு என்னென்னமோ சொல்லணும்னு தோணுதுடி, ஆனால் எனக்கு வார்த்தையே வரல ஒயன். ஆனால் ஒன்று ட்ரக்கு, நான் உந்துடி காலம் ஃபுல்லாக உன்னோட தான் மட்டுமே வாழ போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது வார்த்தையே வரலடி. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு ஒயன். நான் மற்றவங்க மாதிரி வெறும் வேர்ட்ஸெல்லாம் எதையும் சொல்ல போகிறதில்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம் கோனா ஸ்பீக் வித் மை ஆக்ஷன்ஸ் ட்ரக்கு. லவ் யூ டி அப்படின்னு அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை கிஸ் பண்ணி ரிங்கை போட்டு விடுறாரு. நவ் ஐ அனௌன்ஸ் த பிரைட் அண்ட் த க்ரூம் ஆஸ் அ லாஃபுல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நவ் த க்ரூம் மே கிஸ் த பிரைட் அப்படின்னு அந்த ஃபாதர் சொன்ன உடனே சங்குக்கு ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் உங்களை எல்லாரும் முன்னாடியும் கிஸ் பண்ணுறான். வியூடி என் ட்ரக்கு.
அப்படின்னு நீங்கள் 2 பேரும் அப்படி ஒருத்தர் ஒருத்தர் கிஸ் பண்ணுறீங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே சியர் பண்ணுறாங்க. ஜங்குக் இங்க அப்படியே ரூமில் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. உங்களுக்கு செம்ம டயர்டாக இருக்கு. ஜங்குக் நீங்கள் உள்ளே வந்ததும் ரகு இங்கே வா அப்படின்னு உங்களை பெட்டில் அவரோட லேப்பில் உட்கார வைக்கிறாரு. ஜங்குக் அது வந்து ஷ் அப்படின்னு உங்கள் லெக் எடுத்து ஸ்ட்ரைட்டாக நீட்டி அப்படியே மெதுவாக உங்கள் ஃபீட்டை சாஃப்டாக அழுத்தி விடுறாரு. ரொம்ப டயர்டாக இருப்பல்ல, நான் அழுத்தி விடுறேன், நீ தூங்கு அப்படின்னு உங்களை அவரோட செஸ்ட்டில் சாய்க்கிறாரு. உங்களுக்கு அப்படியே ஹாப்பினஸில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. டே பொறுக்கி, உன் பொறுக்கி எங்கேயும் போக மாட்டான், நீ தூங்கு, மார்னிங் பேசிக்கலாம் அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. லவ் யூ டி என் போதை. நீங்கள் அப்படியே ஸ்லோவாக ஐஸை க்ளோஸ் பண்ணி ஜேக்கோட செஸ்ட்லேயே தூங்குறீங்க. ஓகே பெட்டல்ஸ், அவ்வளோதாண்டா இந்த ஒன் ஷாட். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு ஏதாச்சும் ஒரு மெம்பருக்கு ஒன் ஷாட் போடணுன்னாலும் கண்டிப்பாக கேளுங்க, நான் இதுக்கப்புறம் போடுறேன். அண்ட் மறக்காமல் இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்கடா. உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். சரி ஓகேடா, த ஆர்ட் ஆஃப் ஃபேட்டோட நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் கைஸ், லவ் யூ ஆல். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. லைக்கும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்டா.